சேலம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கிறார். ரியாஸ், சேலத்தில் இருக்கக்கூடிய நூலகங்களினுடைய நிலை என்ன? அங்கு மாவட்ட நூலக நிர்வாகம் பிரிவு என்ன பணிகளை மேற்கொண்டிருக்காங்க? அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது? மாவட்ட மைய நூலகத்தினுடைய நிலை என்ன? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கோவில் இல்லாத ஊர்கள் கூட இருக்கலாம், ஆனால் நூலகம் இல்லாத ஊர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது சான்றோரோட கருத்தாக இருக்குது. குறிப்பாக இந்த நூலகங்களை மேம்படுத்துவதற்காகவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்களை மேம்படுத்துவதற்காகவும் நூலகங்கள் முக்கிய அங்கமாகிட்டு இருக்கு. இதுக்காக நூலகத்துறை சார்பில் பல்வேறு பகுதிகளில் நூலகங்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த நூலகங்களுடைய நிலை எப்படி இருக்குது, இந்த நூலகங்களை எப்படி மேம்படுத்தணும் என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சியினுடைய தலைவரும் எழுத்தாளரும் திரு பூமொழி நம்மளை இணைஞ்சிருக்க அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த மாவட்டத்தில் இருக்கிற நூலகங்களுடைய நிலை இருக்குது, அரசு என்ன மாதிரி மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவதுங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் நூலகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் கிராமந்தோறும் நூலகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நூலகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு நூலகங்களாக இன்றைய தினம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பரவலாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நூலகங்களுடைய பராமரிப்புகள் என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வாகவே இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த நூலகங்களை பராமரிப்பதற்கான செலவு தொகையாக அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா வெறும் 1500 ரூபாவை தான் கொடுக்குறாங்க மாதத்துக்கு. அந்த 1500 ரூபா வச்சு அவங்க அந்த நூலகத்தை சரியான முறையில் பராமரிப்பதற்கான எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லாத நிலையில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நூலகங்களில் புதிய புத்தகங்கள் இல்லை, எல்லாம் பழைய புத்தகங்களாக தான் வச்சுருக்காங்க. புதிய அறிவியல், அறிவு சார்ந்த, அரசியல் சார்ந்த மற்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் சார்ந்த நூல்கள் இப்போ பரவலாக இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நூலகங்கள் பூட்டிய நிலையில் தான் இருக்குது, நூலகங்கள் திறக்கப்படுவதில்லை. அதே போல் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நூலகங்களில் பார்த்திங்கனாக்கா பழைய புத்தகங்கள் தான் வச்சுருக்காங்களே ஒழிய இப்போ வரக்கூடிய நவீன புத்தகங்கள், நவீன எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இதெல்லாம் வைக்கப்படுவதில்லை. இதுலேயும் ஒரு மாதிரியான காம்படிஷன் ஸ்டைலில் பண்ணுறாங்க. ரெண்டாவது விருப்புகளுக்கு இடமளித்து நூல்களை அரசு பெற்றுக்கொண்டு இருக்குது. அதனை தவிர்க்கணும். அதே போல் பார்த்திங்கனாக்கா தமிழகம் முழுவதும் நூலகங்களில் வைஃபை வசதியை உடனடியாக ஏற்படுத்தணும். ஏன் அப்படின்னா, மாணவ சமுதாயம் இன்றைய தினம் எல்லாமே பார்த்திங்கன்னா இணையதளங்களில் தான் பல்வேறுபட்ட விஷயங்களையும் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு மாணவர்களுடைய வரவு குறைவாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். எனவே இதனை கருத்தில் கொண்டு அரசு எல்லா நூலகங்களையும் வைஃபை வசதி ஏற்படுத்தணும். அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைகள்லேயுமே நூலகங்கள் இருக்குது. அந்த நூலகங்களையும் மேம்படுத்தணும். ஏன் அப்படின்னா, சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அறிவு பெருக்கத்தில் அவங்களுடைய குற்றச்செயல்களை அவங்க தவிர்ப்பதற்கு பல்வேறுபட்ட வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதை கருத்தில் கொண்டு தமிழகத்தினுடைய மத்திய சிறை, கிளை சிறை உள்ளிட்ட அனைத்து சிறைகள்லேயுமே இருக்கக்கூடிய நூலகங்களையும் மேம்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சியின் சார்பாக வலியுறுத்தி வேண்டுகிறோம். தேவேந்திரன், குறிப்பாக இந்த கிராமப்புறங்களுக்கு நூலகங்களை மேம்படுத்த மட்டும் இல்லாமல் சிறைச்சாலைகளுக்கு நூலகங்களை மேம்படுத்துங்கிறது இவரோட கருத்தாக இருக்குது. இதே போல் மேலும் இந்த நூலகம் குறிப்பாக சேலத்தில் எப்படி செயல்பட்டு இருக்கு, குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் எப்படி செயல்பட்டு குறித்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு மாணவர் இளைஞர் பேரவையுடைய தலைவர் ஜெகதீஷன் அம்பேத்கர்கிட்ட பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த நகரப்புறங்களில் நூலகங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, குறிப்பாக இங்கே மைய நூலகம் எப்படி செயல்பட்டு இருக்கு? அதாவது கிராமப்புறங்கள்லாம் நகர்ப்புறங்கள்லாம் மாற்றப்பட்டு வந்துட்டு இருக்கிறப்போ தொழில்நுட்பத்துறை எவ்வளோ வளர்ச்சி முக்கியமோ அதே மாதிரி பண்பாட்டு வளர்ச்சி ரொம்ப முக்கியம். பண்பாட்டு வளர்ச்சியை நம்மளோட தலைமுறைகளுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்னா ஒரு புத்தகங்கள் வாயிலாக தான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு நூலகங்கிறது புத்தகங்களை சேமிக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் மட்டும் கிடையாது, அது ஒரு வரலாற்று இடம் கூட. இப்போ பிற்காலத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நூலகங்கள் மிக முக்கியமான ஒரு இடம். அப்பேற்பட்ட யாழ்ப்பாண நூலகம் எப்படி மிக சிறந்ததாக நம்ம சொல்லப்படுறோமோ அது மாதிரி நம்மளை சுற்றுப்புறங்களில் இருக்கிற நூலகங்களும் பிற்காலத்தில் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னா நூலகங்கள் அதிகப்படுத்துவதும் அதை பேணி காத்து வளர்ப்பதும், அது இல்லாமல் அரசு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அனைத்து புத்தகங்களையுமே அனுமதி கொடுக்கணும். நூலகங்களுக்கு சில புத்தகங்களுக்கு அனுமதி வழங்குறதில்ல. அதில் இருக்கிற குறைகள் நிறைகளை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க புறக்கணிக்கிறது வேறு, ஆனால் அரசை புறக்கணிக்கிறது தவறு. கருத்து சுதந்திரம் அனைத்து புத்தகங்களுமே நூலகத்தில் வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டுமின்றி மாணவர்கள் அதிகபட்சமாக நூலகங்களுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பள்ளிகள்லேருந்து மேல்நிலைப் பள்ளிகள் வரைக்கும், கல்லூரிகள் வரைக்கும் அந்தந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகளையுமே அரசே நூலகங்களை
நிர்வகித்து தரது மட்டும் இல்லாமல் அந்தந்த கல்லூரிகளுக்கு தேவையான புத்தகங்கள், அந்தந்த பள்ளிகளுக்கு தேவையான புத்தகங்களும் அரசே வழங்கி அதை பேணி காக்கிறதுக்கான செலவினங்களை அதிகப்படுத்தி வளர்த்தால் ஒழிய இந்த நூலகங்கள் வந்து அழிவிலேருந்து காப்பாற்ற முடியும். வரலாற்று புத்தகங்களை பேணி காக்கிற நூலகங்கள் வந்து இன்றைக்கி நூலகமே வரலாற்று சின்னமாக மாதிரி அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ வந்து தமிழக அரசு வந்து இதற்கு சீரிய நடவடிக்கை எடுத்து நூலகங்களை அதிகப்படுத்துவதோடு அதை நவீனப்படுத்துவதும், அதுக்கான மக்களை வந்து அந்த பயன்பாட்டுக்கு உள்ளாக்குறதும், அதுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியதும் தமிழக அரசோட கடமை. நான் குறிப்பாக இப்போ டிஜிட்டலைஸ்ட் காலம், இந்த காலத்தில் இந்த நூலகங்கள் மாணவர்களோட எண்ணிக்கை இப்போ எப்படி இங்கே வந்துட்டு இருக்காங்க, அதை பற்றியான விஷயங்கள் சொல்லுங்கள். அதாவது கிராமப்புற மாணவர்கள், அந்த வருவாய் குறைவாக இருக்கிற மாணவர்கள் தான் வந்து நூலகங்களை தேடி வராங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தேவையான வசதி கிடைக்காத நூலகங்களுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. மற்றபடி நகர்ப்புறங்கள் இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்களுடைய தொலைபேசியிலேயே வந்து அதில் பயன்படுத்திக்கிறாங்க நூலகங்களை. அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் இளைஞர்களுமே வந்து நூலகங்களை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர முடியுமோ அரசால், இந்த வைஃபை வசதி, அதுவும் இல்லாமல் வந்து காணொளி மூலியமாக வந்து விளக்கங்கள் கொடுக்கறது, அந்த தேவைக்கேற்ற டிராஃப்ட்டுகளை வந்து சிடி மூலியமாக கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர்னேட்டில் வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்தா அனைத்து மாணவர்களும் வந்து இதை பயன்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவேந்திரன், குறிப்பாக இந்த நூலகங்களை தற்போது நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்று மாற்ற வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்குது. தற்போது சேலம் மாவட்டத்தில் எத்தனை நூலகங்கள் இயங்கிட்டு இருக்கு, இந்த நூலகங்களுடைய நிலை என்ன என்பது குறித்து மாவட்ட அதாவது நூலக அலுவலர் தாமோதரன் நம்ம இணைஞ்சவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சேலம் மாவட்டங்கள் எத்தனை நூலகங்கள் இயங்கிட்டு இருக்கு, அந்த நூலகங்களை மேம்படுத்துக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை பண்ணியிருக்கோம் நாங்கள்? சார் வணக்கம். சேலத்தில் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக அது வந்து மாவட்ட நூலக ஆணைக்குழு சேலம் அப்படின்னு இருந்தது. அப்போ வந்து 1974 வந்து இந்த மாவட்ட நூலக ஆணைக்குழு துவங்கப்பட்டது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த 4 மாவட்டத்தை சேர்த்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக செயல்பட்டு வந்தது. அப்போ இருந்தே நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் நூலகங்களில் நிறைய திறந்து பொதுமக்களுக்காக நூலக சேவை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ சேலத்தில் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட மைய நூலகம் 1, பிரான்ச் லைப்ரரி 95, வில்லேஜ் லைப்ரரி 78, பார்ட் டைம் லைப்ரரி 17 நூலகங்கள் வந்து 30. அது இல்லாமல் மொபைல் சர்வீஸ் ஒன்று வச்சுக்கிறோம். அது வந்து வாரந்தோறும் வந்து தினசரி 5-6 கிராமங்களுக்கு, நூலகங்கள் இல்லாத கிராமங்களுக்கு சென்று நேரடியாக சென்று அங்கு வாசகர்களுக்கு நூல்களை வழங்குதல், அவர்களுக்கு நியூஸ் பேப்பர் பீரியட்ஸ் படிக்க கொடுக்கறது, காலையிலேருந்து மாலை வரை அந்த கிராமத்தில் இருந்து அந்த மக்களுக்கு நாங்கள் சேவை பண்ணுறோம். இதோடு மட்டும் இல்லாமல் வந்து மாவட்ட மைய நூலகத்தில் எங்களுக்கு IAS IPS படிக்கிறதுக்கு, TNPSC படிக்கிறதுக்கு, டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கான வாசகர்களுக்கு தேவையான வசதிகள் எங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் வீட்டிலேருந்து புத்தகத்தை எடுத்தாங்க, வீட்டில் படிக்கிறதுக்கே முடியாத, வீட்டில் வந்து கூட்டமாக இருப்பாங்க, ஒரு வீட்டில் வந்து 5-6 உறுப்பினர்கள் மேலே இருந்தால் படிக்கிறதுக்கு சில்ட்ரன்ஸ் தொல்லை இருந்தால் கூட அவங்க வந்து படிக்கிறவங்க, ஒரு எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறவங்க எங்கள் மாவட்ட மையத்தில் வந்து உட்காந்து அமர்ந்து அந்த நூல்களை வந்து இங்கேயே வந்து படிச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த வசதிகளும் பண்ணி கொடுக்குறோம். இணையதளத்தில் மூலிமா அவருடைய வேலை வாய்ப்புகளுக்கு எந்தெந்த கம்பெனிகளுக்கு வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறோம். அப்படி அவங்க இங்கேயே வந்து இணையதளத்தில் இலவசமாகவே வந்து நாங்கள் பண்ணிக்கலாம், நெட்லேயே வந்து நாங்கள் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா கூட அதையும் நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோம். அதுவும் இல்லாமல் 10வது 12வது மாணவர்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் நேரங்களில் இலவசமாக நாங்கள் வந்து அந்த அவருடைய வகுப்பு தேர்வு முடிவுகளை வந்து நாங்கள் இலவசமாக அவங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறோம். இது போன்ற சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் இயக்குனர் அவர்கள் கடந்த மாதம் வந்து ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மூலிமா நாங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை அணுகி, இப்போ எங்கள் மாவட்ட நூலக ஆணைக்குழு வந்து நூலக வரி மூலிமா நிறைய தொகைகள் வந்து வருவது வந்து நூலக நிர்வாகங்களுக்கே சரியாக போயிடுது. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 175 நூலகங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய நூலக நிதி பத்தாத இருக்கிறதுனால சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிற அவங்க சோசியலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற உதவி அதை கேட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணமாக மகுடஞ்சாவடி நூலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து கோயம்புத்தூர் இருக்கிற கங்கா ஹாஸ்பிட்டலோடைய நிறுவனர் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலிமா புனரமைப்பு அந்த பில்டிங்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்து, சுற்றிலும் மரக்கன்றுகளை நட்டு, தேவையான ஃபர்னிச்சர்களை வாங்கி கொடுத்து, அங்கே ஒரு கணினியும் வந்து வாங்கி கொடுத்து, அந்த கணினி மூலிமா ஒய்ஃபை வசதியை அங்கே படிக்க வர்ற வாசகர்களுக்கு ஒய்ஃபை வசதி ஃப்ரீயாக நெட்டை வந்து அவங்க பார்த்து பயன்படுத்துகிற அளவுக்கு, வீட்டிலேருந்து செல் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அங்கே உட்காந்து ஒய்ஃபை மூலிமா தன்னுடைய வேலை வாய்ப்புகளுக்கோ அல்லது படிக்கிறதுக்கோ தேவையான இணையதள வசதிகள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுபோல் இன்னும் எல்லா நூலகங்களுக்கும் நாங்கள் அந்த அங்கங்கே இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களை அணுகி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு ஒவ்வொரு நூலகத்தையும் வந்து இணையதள வசதியோடு செயல்படுத்தி மக்களுக்கு சேவை செய்கிற ஒரே நோக்கத்தோடு எங்களுடைய இயக்குநர் அனுமதியோடு நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம் சார். குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் நூலகங்கள் அதிகப்படியாக பூட்டி கிடக்கிறதா ஒரு புகார் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருப்பாங்க? கண்டிப்பாக பொதுநூல்துறை சார்ந்த நூலகங்கள் எதுவுமே அப்படி பூட்டி கிடக்காது. ஏன்னா நாங்கள் வந்து அப்பப்போ ரவுண்ட்ஸ்லேயே போய்கிட்டு இருப்போம். லீவு போட்டால் தான் பூட்டி இருக்கோம். மற்றபடிக்கு அவங்க எதுவும் நூலகத்தை பூட்டி வைக்கிற எண்ணத்தை நாங்கள் விட மாட்டோம்.
வேறு ஏதாவது அமைப்பை சார்ந்த நூலகங்கள், சின்ன தனியார் நூலகங்களாக இருக்கலாம், அதெல்லாம் வேணால் பூட்டியிருக்கலாம். பொதுநூலகத்துறை சார்ந்த நூலகங்கள் எதுவும் எப்பவுமே பூட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. தேவேந்திரன் குறிப்பாக அதாவது சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நூலகம் குறிப்பாக கிராமப்புற நூலகங்களில் மேம்படுத்தும் வகையில் வைஃபை வசதியுடன் கூடிய நூலகங்களை வந்து அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கிராமப்புற இருக்கிற நூலகங்களில் வந்து குறிப்பாக பொது நூலகத்துறை சார்பாக செயல்பட்டு இருக்கிற இந்த நூலகங்கள் வந்து பூட்டி இருக்கிறது. அதே போல் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக செயல்பட்டு இருக்கிற நூலகம், அதாவது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் சார்பாக செயல்பட்டு இருக்கிற இந்த நூலகங்கள் வந்து பெரும்பான்மையான வந்து பூட்டி கிடப்பதாக வந்து சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த நூலகங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை வந்து அரசு எடுக்க வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன்.